வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தினால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரிக்கை. ஜாமீன் பெற்றதை அடுத்து வேலூர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எம்எல்ஏ கருணாஸ். 30 நாட்களுக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும் உத்தரவு. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கவலை. மக்களின் பாதிப்பை பாஜக உணர்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சென்னையில் நாளை நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு ஏற்பாடுகள் தீவிரம். ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என திமுக பொருளாளர் துரைமுருகன் அறிவிப்பு. முன் அனுமதியின்றி அரசு ஊழியர்கள் அக்டோபர் 4ஆம் தேதி விடுமுறை எடுத்தால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 4ஆம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பது தமிழக அரசின் பணியாளர் ஒழுங்கு விதிகளுக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். இதனால் முன் அனுமதி இல்லாமல் விடுமுறை எடுத்தால் அவர்களது ஒரு நாள் சம்பளம் உள்ளிட்ட மற்ற சலுகைகள் பிடித்தம் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சரியான காரணமாக இருந்தால் மட்டுமே வரும் 4ஆம் தேதி ஊழியர்களுக்கு அதிகாரிகள் விடுமுறை தர வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கிரிஜா வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். 2 வழக்கிலும் ஜாமீன் பெற்றதால் வேலூர் மத்திய சிறையிலிருந்து எம்எல்ஏ கருணாஸ் விடுவிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் மற்றும் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் முக்குலத்தோர் புலிப்படை தலைவரும் திருவாடானை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாஸ் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஐபிஎல் போட்டியின் போது ரசிகர்களை தாக்கியது உள்பட மேலும் 2 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கிலிருந்து ஜாமீன் கேட்டு கருணாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 2 வழக்கிலும் கருணாசுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கருணாஸ் 30 நாட்களுக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும் உத்தரவிடப்பட்டது. 2 வழக்கிலும் ஜாமீன் பெற்றதால் கருணாஸ் வேலூர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த கருணாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தன் மீது 1000 வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். என் மீதான வழக்கில் உண்மை நின்றது என்றும் நீதி வென்றது என்றும் தெரிவித்தார். உண்மை நின்றது, நீதி வென்றது. காவல்துறையுடைய தலைவர் முதற்கொண்டு சென்னை அதிகாரி முதற்கொண்டு அத்தனை பேரிடத்திலும் நாங்கள் புகார் கொடுத்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை விசாரிக்காமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து என் மீது பொய் வழக்குகளை புனைவதுதான் மக்கள் மிக வியப்பாக ஒட்டுமொத்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாது. இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்காகவும் என் முக்குளத்து புலிகளுடைய எதிர்கால சந்ததியினுடைய மானமும் வீரமும் சேர்ந்து இந்த மண்ணிலே வாழ்வதற்காக இன்னும் 1000 வழக்குகளை சந்திப்பதற்கு இந்த கருணாஸ் தேவர் தயாராக இருக்கிறேன் என்பதை பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது வாகன ஓட்டிகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி உயர்த்தி வருகின்றன. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, டாலரின் மதிப்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆரம்ப நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை சற்று குறைந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அதைத் தொடர்ந்து சிறுக சிறுக விலை உயர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 19 காசுகள் அதிகரித்து 86 ரூபாய் 70 காசுகளாகவும், டீசல் விலை லிட்டருக்கு 22 காசுகள் அதிகரித்து 78 ரூபாய் 91 காசுகளாகவும் விற்பனையாகிறது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதை பாஜக உணர்வதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையே கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணம் என்று அவர் கூறினார். ஜிஎஸ்டி வரிக்குள் பெட்ரோல் டீசல் விலையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும், இதனால் மக்களின் மனநிலைகளை பாஜகவால் உணர முடியும் என்றும் தெரிவித்தார். வரும் பெட்ரோல் டீசல் விலை ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மக்கள் இதில் சிரமப்படுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இதில் அக்கறையோடு இருக்கிறது என்பதைத்தான் எங்கள் அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறது. இன்னைக்கு எத்தனால் மூலமாக எரிசக்தியை உற்பத்தி செய்து அதன் மூலம் கணிசமாக பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற ஒரு மாபெரும் முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது. ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த மாநில அரசு வேட் வரியை குறைக்கிறது. அதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சபரிமலை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழிபாட்டு தலங்களில் பாரம்பரிய நடைமுறைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சில வழிபாட்டு தலங்களுக்கு என்று சில முறைகளை கடைபிடித்து வருகிறார்கள். அந்த முறைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பும் போது இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் அந்த ஆலயத்தினுடைய பக்தர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது என்று பக்தர்கள் வாயிலாக அறிய முடிகிறது. சென்னையில் நாளை எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழ்நாடு உருவான 50ஆம் ஆண்டு பொன் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி இதுவரை 31 மாவட்டங்களில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நிறைவு விழா மற்றும் தமிழ்நாடு உருவான 50ஆம் ஆண்டு பொன் விழா நாளை கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை மாலை 3:30 மணிக்கு விழா தொடங்கும் எனவும், அன்றைய தினம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றுவார் என கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெறும் விழாவில் துணை முதல்வர் O பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பிற்பகல் 2 மணி முதல் 3:30 மணி வரை எம்ஜிஆர் புகழ்பாடும் இன்னிசை நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு தங்களை அழைக்க மாட்டார்கள் என்றும், தாங்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டோம் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே புதிதாக பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அதிமுகவினர் நாகரீகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றும், திமுகவை தாக்கி பேசும் நோக்கத்தில்தான் அரசு பணத்தில் இந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கூறிய துரைமுருகன், தமிழகத்தில் மின்வெட்டு மேலும் அதிகரிக்கும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குவதற்காக அரசு பணத்திலே இப்படி விழாக்களை எடுக்கிறார்கள் என்று நான் பலமாக குற்றம் சாட்டுகிறேன். ஆண்டவன் சன்னதியில் ஆண் என்ன பெண் என்ன, ஆகியனால அதை வந்து ஒரு பெண் ஒரு ஆண்டவன் சன்னதியில ஆண் போனால் பெண்ணு போகக்கூடாதுன்னு சொல்றது இது ஐதீகம் அல்ல. ஆக உச்சநீதிமன்றம் மற்றவர் கொடுத்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். முதல் உலக மாநாட்டிலேயே முதலீடுகளை ஈர்க்க முடியாத போது இரண்டாவது முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவது அரசின் வீண் திருவிளையாடல் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் குஜராத்திலிருந்து மட்டும் 20,000 கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்துக்கு கிடைக்கும் என்று கூறியிருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக தெரிவித்தார். ஜெயலலிதா நடத்திய முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில்
மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்போவதாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த முதல் மாநாட்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று வரை காணல் நீராகவே உள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து சரியான தரவுகளுடன் வெள்ளை அறிக்கையும் அரசு வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அதிமுக ஆட்சியில் நடத்தப்படும் 2வது உலக முதலீட்டாளர் மாநாடும் அரசின் வீணான திருவிளையாடலாகவே அமைந்துவிடும் என்றும் அந்த அறிக்கையில் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நட்புறவு பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் ஒரு பகுதியான கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா மீது அமெரிக்க பொருளாதார தடையை விதித்துள்ளது. இந்த பொருளாதார தடையினால் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு பாதிக்கப்படும் சூழல் நிலவியது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லை எனவும் இதனால் இரு நாடுகளிடையேயான நட்புறவு தொடரும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் 4ஆம் தேதி இந்தியா வருகிறார். அப்போது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பரஸ்பரம் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் ஸ்கந்தர் சிலை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த சிலைகளும் மாயமாகவில்லை என கோவில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் நகர பகுதியில் பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோவில் அமைந்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் மூலவர் சன்னதியின் பின்னால் உற்சவர் சோமஸ்கந்தர், அம்பாள் மற்றும் ஸ்கந்தர் சிலை உள்ளது. இந்நிலையில் ஸ்கந்தர் சிலை மாயமாகி உள்ளதாக போலீசில் புகார் அளித்ததாக தகவல் பரவியது. குறித்து விசாரித்தபோது எந்த சுவாமி சிலைகளும் மாயமாகவில்லை என கோவில் நிர்வாகம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை விட அதிவேகத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்க முயற்சிப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அவசர கால சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 5 படுக்கை வசதிகளுடன் கூடிய 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு, மருந்தகம், சிசிடிவி கேமரா, ஜெனரேட்டர் உட்பட அதிநவீன மருத்துவ இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையத்தின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று உரையாற்றினார். 8 minutes of time, நம்ம 8.36 minutes. நம்ம டிஎன்ஹெச்எஸ்பி மேடம் இருக்காங்க, செல்வகுமார் பிரபுதாஸ்லாம் இருக்கிறீங்க, அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துக்கிறோம். அந்த 8 நிமிஷத்துக்கு குறைவாக நம்ம இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அந்த இலக்கை நாம் அடையணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை கொடுத்துக்கிறோம். காரணம், போன ஆண்டு சட்டமன்றத்தில் நம்ம பெருமையா சொன்னோம் 11 minutes தான் எங்களுடைய டைம். இப்ப நாங்க 11 நிமிஷத்துல வர்றோம். less than 10 minutes எங்க டார்கெட்னு சொன்னோம். 10 நிமிடத்துக்கு குறைவா வர்றதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொன்னோம். இலக்கை தாண்டி 8.36 minutes அச்சீவ் பண்ற காரணம் நம்முடைய 108 வாகன நம்முடைய ஓட்டுநர்கள். பின்னர் மாமல்லபுரம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த அமைச்சர் மருத்துவமனையை மேம்படுத்த 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குவதாக உறுதியளித்தார். சார்ஜாவிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் சிம்புவுக்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சமீபத்தில் சிம்பு நடித்து வெளியான மணிரத்னம் இயக்கிய திரைப்படம் செக்க சிவந்த வானம் வெளியாகி வெற்றி பெற்றது. இதனால் சிம்பு ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உச்சகட்டத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சார்ஜாவிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் சிம்புவுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு படத்தை வெற்றியடைய வைத்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நல்லா பெரிய வெற்றி அடையணும். எனக்கு சந்தோஷம். மணி சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுவேன் மற்றும் அண்ட் ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா.
தமிழகத்தில் கால்நடை கணக்கெடுப்பானது முதன்முறையாக கையடக்க கணினி மூலம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கால்நடை பெருக்கம் தீவன அபிவிருத்தி துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மத்திய மாநில அரசுகளின் திட்டமிடல் பணிகளுக்கு உதவியாக கால்நடை கணக்கெடுப்பு பணி 3 மாதங்கள் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பணியானது 90 கால்நடை கணக்கெடுப்பாளர்கள், 20 மேற்பார்வையாளர்கள் மற்றும் 4 சரிபார்ப்பு அலுவலர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து கால்நடை பெருக்கம் தீவன அபிவிருத்தி துணை இயக்குநர் டாக்டர் ஜோசப் சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். 20வது கால்நடை கணக்கெடுப்பானது 1/10/2018 முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மொத்தமாக இந்த பணியானது ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 3 மாத காலமாக நடைபெற உள்ளது. மேலும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இப்பணியானது கையடக்க கணனி மூலம் எடுக்கப்படுவதால் எடுக்கப்பட்ட கால்நடை கணக்கெடுப்பானது சரிபார்க்கப்பட்டு உடனுக்குடன் அவை பதிவேற்றம் செய்யப்படுகின்ற காரணத்தினால் இந்த பணியானது மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கோட்டூர் அருகே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7240 மது பாட்டில்களை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள விக்கிரபாண்டியம் ஊராட்சியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரியமங்கலம் என்ற இடத்தில் ஒரு வண்டியிலிருந்து மற்றொரு வண்டிக்கு மது பாட்டில்களை 2 நபர்கள் மாற்றிக் கொண்டிருந்தனர். காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்றவுடன் இருவரும் ஓட்டம் பிடித்தனர். சோதனையில் 2 வண்டிகளில் 7240 மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 7 லட்சம் ரூபாயாகும். இதுகுறித்து மதுவிலக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மண்ணச்சநல்லூர் அருகே மூட்டை மூட்டையாக குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பூனாம்பாளையம் அருகே நேற்றிரவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த சரக்கு வேனை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக பான் பராக், போலி சிகரெட் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வேன் ஓட்டுநரிடம் விசாரித்த போலீசார் பூனாம்பாளையம் ஊராட்சி சுப்பாய்பண்ணை கிராமத்தை சேர்ந்த மூக்கன் என்பவரின் வீட்டிலிருந்து குட்கா பொருட்கள் எடுத்து வந்ததாக கூறினார். உடனே அங்கு சென்ற போலீசார் மினி லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்த 2100 கிலோ எடையுள்ள குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கிருந்த சுசீலா, கந்தசாமி, பத்மநாபம் உள்ளிட்டவர்களை கைது செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து மண்ணச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூக்கன் என்பவரை தேடி வருகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி ஆடியோ வெளியிட்ட பெரியகுளம் ரவுடி புல்லட் நாகராஜன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தை சேர்ந்தவர் 53 வயதான புல்லட் நாகராஜன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. மதுரை சிறைத்துறை போலீஸ் சூப்பரண்ட் ஊர்மிளாவுக்கு மிரட்டல் விடுத்து வாட்ஸ்அப்பில் நாகராஜன் ஆடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் பெரியகுளம் தென்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதனகலாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் மற்றும் போலீசாரை விமர்சித்தும் ஆடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் பெரியகுளத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த நாகராஜன் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதையடுத்து திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட நாகராஜன் பின்னர் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் பல்லவி பல்தேவ் நேற்று உத்தரவிட்டார். இதையடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் தனியார் நிதி நிறுவனம் பணத்தை ஏமாற்றியதால் வேதனையடைந்த 3 சகோதரிகள் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தை சேர்ந்த 3 சகோதரிகள் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணம் முதலீடு செய்திருந்தனர். இந்நிலையில் அந்த நிறுவனம் பணத்தை தராமல் ஏமாற்றியதாக தெரிகிறது. 3 பேரின் திருமணத்திற்காக பணத்தை சேமித்து வைத்திருந்த நிலையில் நிதி நிறுவனம் ஏமாற்றியதால் பணம் மீண்டும் கிடைக்காது என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சகோதரிகள் 3 பேரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். இதையடுத்து மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் மேனகா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் உள்ள ரேவதி மற்றும் கலை ஆகிய 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டார் இந்தியாவில் பணம் போட்டிருந்தாங்க, மேரேஜுக்கு பணம் கேட்டிருந்தாங்க.
பணம் வந்து அவர் முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இந்த 3 பிள்ளைங்களும் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்க. சிவகுமார் கிட்ட பேசணும். பேசக்குள்ளே வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாது, கோர்ட்லலாம் சரண்டர் பண்ணிட்டாங்க, என்னால் பணம் தர முடியாது அப்படின்னாரு. லேண்டும் கேட்டோம், லேண்டு கொடுங்க சார், நாங்கள் விற்றுக்கிட்டு நாங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறோம் அப்படின்னோம். அதுவும் முடியாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாரு. 15 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் நிறையா பேர்த்திட்ட வாங்கி. அது எங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் அவர் அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். திண்டுக்கல் அருகே மழையில் கண்மாய் கரை சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 80 ஏக்கர் பரப்பளவில் கொங்கர் குளம் கண்மாய் உள்ளது. 200 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த கண்மாய் நீரை ஆதாயமாக கொண்டு விவசாய பணிகள் நடைபெறுகின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன் 1.5 கோடி ரூபாய் செலவில் கரையை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழையில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிந்து கரை இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. கரையை பலப்படுத்தியதில் முறைகேடு நடந்திருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக மாலை நேரங்களில் லேசான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.